ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தன்மைகள் இந்த வாரத்தில் அதிகமாக உண்டு. என்ன 1-10 குடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது இந்த மாதத்தின் ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதி வரைக்குமே கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதை போலவே 8இல் மறைந்திருந்தாலும் தனாதிபதியாகிய புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை, ராசியிலே குரு உட்கார்ந்து ராசியை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமையும். அதனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த தடவை என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் விலகக்கூடிய தன்மை என அவரவருடைய சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகள், தொழில் வாழ்க்கை, வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்பி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இப்போது சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதனால மேற்படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான நல்லவைகள் நடக்கும். குறிப்பாக PhD போன்ற உயர் படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு, ப்ரொமோஷன் போன்றவைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதாவது உயர் படிப்பை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான கிடைக்கும் வாய்ப்புகள் போன்றவைகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 நன்றாக இருக்கும் என்பதை வருட பலன்களே நல்லா சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வருடம் நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள், சில அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக ஜனவரி மாதத்தின் முதலாவது நடுப்பகுதி வாரமாகவே, அதாவது வருகின்ற திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலான நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.